Hi friends! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேப்பர் ஹேண்ட்பேக் செய்யறது எப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 15 by 15 சென்டிமீட்டர்ல பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க ட்ரையாங்கிள் ஷேப்க்கு. இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சைடு எடுத்து இந்த சென்டர் பார்ட்ல வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடையும் ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இதை இந்த பிளேஸ்ல வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடை இதில் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இப்படி இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடையும் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இம்ப்ரெஷன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எட்ஜை இதில் ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எட்ஜை இதில் ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இதை இந்த எட்ஜில் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருந்து வந்து இந்த லைனில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பேக்கில் இந்த ஷீட் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. அப்புறம் இதை இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இதையும் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. பேக்லேயும் அதே மாதிரி இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணது நம்மளுக்கு இம்ப்ரெஷன் கிடைச்சிடும். ஸோ இதை இப்படி ரெண்டுத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த ரெண்டு சைடு இதையும் உள்ளே வச்சுட்டு இந்த பிளேஸில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே பெண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ இதோட மேலே உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்மைலீஸ் வரைஞ்சிக்கலாம் நீங்கள்.
அழகான ஈஸியான பேப்பர் ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல் கேன் டூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.